Hi friends, welcome back to our channel. In this video, we will see our mobile phone safety settings on off so நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ Google ஒரு அட்டகாசமான ஒரு ஆப்ஷன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதாங்க theft protection அப்படிங்கற இந்த ஒரு ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷன் இப்ப ஏர்லியரா தான் இப்போ நம்ம எல்லாரோட மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்கு. சோ இந்த ஆப்ஷன் எந்த மொபைல் ஃபோனுக்கு அப்ளிகபிள் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய Android 10 வெர்ஷன் and அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெர்ஷன் எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் அப்ளிகபிள் தான். உங்க மொபைல் ஃபோன்ல நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணலாம், சோ இத என்னென்ன மாதிரி நம்ம பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சூப்பரா பாத்துறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்காக உங்க மொபைல் ஃபோன்ல நீங்க செட்டிங்ஸ் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா இதுல கூகுள் அப்படிங்கற இந்த ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த கூகுள் நம்ம கிளிக் பண்ணிரலாம். சோ இந்த கூகுளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். சோ இதுல ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் அண்ட் ஆல் சர்வீசஸ் அப்படிங்கற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் இந்த ஆல் சர்வீசஸ் அப்படிங்க இருக்கக்கூடியது நீங்க மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் வரிசையா வரும். சோ இதை அப்படியே நீங்க ஒன்னொன்னா ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே வாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபைண்ட் மை டிவைஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இதில் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமாக நம்ம மொபைல் ஃபோனை ட்ராக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடிஷ்னலாகவே ஒரு சூப்பரான சேஃப்டி செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா பேக்கில் வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த theft protection அப்படிங்கிற இந்த ஒரு புதிய ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த theft protection அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோ லாக் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது theft detection lock. The screen will lock if this setting detects that someone took your device and ran away அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனை இன்கேஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை மொபைல் ஃபோனை நம்ம பைக்கில் ஏதாவது மேப் பார்த்துட்டு அப்படி ஹோல்டரில் போட்டு வச்சுட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோனை திடீர்னு யாராவது பிடிங்கிக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னா உடனே இமிடியேட்டாக அவங்களோட ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படிங்கிறத இதில் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி லாக் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மொபைல் ஃபோனை கையில் ஹோல்டு பண்ணிட்டு வேகமாக ஓடும்போது மொபைல் ரொம்பவே ஷேக் ஆகும். ஸோ அந்த கிராவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம மொபைல் ஃபோன் ஒரு லெவலுக்கு மேலே ஷேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல் ஃபோன் டோட்டலி லாக் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ எனேபிள் பண்ணிடலாம். இப்போ ஆன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது பாருங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீப் இன் மைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் பி ஆக்டிவ்லி யூசிங் யுவர் டிவைஸ் வைல் இட்ஸ் அன்லாக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபோன் லாக் ஆகாமல் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது பிடிங்கிட்டு போனாங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ஃபீச்சர்ஸ் யூஸ் யுவர் டிவைசஸ் மோஷன் சென்சார்ஸ் அண்ட் ஒய்ஃபை அண்ட் ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கிராவிட்டியை பேஸ் பண்ணி அந்த மோஷன் சென்சார்ஸ் மூலமாக அது ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒய்ஃபைல உங்களோட மொபைல் ஃபோனோட வேற ஏதாவது கேட்ஜெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆன உடனே அது லாக் ஆகிறது. ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரியே ஏதாவது நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது அன்னெசரியாக திடீர்னு கட் ஆச்சுன்னா அந்த மாதிரி லாக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமாக இதை லாக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிவைஸ் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ஆஃப்லைன் the screen will lock shortly after your device goes offline to help protect your data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் திடீர்னு உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை அண்டு ப்ளூடூத் அதே மாதிரி உங்களோட டேட்டா இதை ஒரே நேரத்தில் டப்னு எல்லாமே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த மொபைல் ஃபோனுக்கு தெரிஞ்சிச்சுனாலே உடனே உங்களோட மொபைல் ஃபோனையும் லாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதே மாதிரி இதில் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அதே மாதிரி நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்ம மெயினாக பார்த்துக்கலாம். கீப் இன் மைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் பி ஆக்டிவ்லி யூசிங் யுவர் டிவைஸ் வைல் இட்ஸ் அன்லாக்ட் அப்படின்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் உங்களோட ஃபோன் லாக்ல இல்லாமல் அன்லாக்டில் இருந்துச்சுன்னா திடீர்னு உங்களோட மொபைல் ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்நெட் ஆஃப் பண்ணாலோ அப்படி இல்லை உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை ப்ளூடூத் டிவைஸ் இது எல்லாமே அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களோட மொபைல் ஃபோன் அலர்ட் ஆகிடும். ஸோ அதனால இதை நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி கீழே ரிமோட்லி செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் அண்ட் எரேஸ் யுவர் டிவைஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபைண்ட் யுவர் ஆஃப்லைன் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைண்ட் யுவர் ஆஃப்லைன் டிவைசஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன்
ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து வித்தவுட் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து வச்சுக்கோங்க. இதில் ஏன் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோன் இன்டர்நெட் வந்து ஆனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோனில் அவங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டிவைஸில் சிங்க் ஆகி எங்கே இருக்குது, லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து அது அனலைஸ் பண்ணி ஸோ நம்மளோட அந்த ஃபைண்ட் மை டிவைஸில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்ம வேறு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் இருந்து கூட நம்மளோட ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமாக நம்மளோட மொபைல் ஃபோனை மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்ஷனையும் வித்தவுட் இன்டர்நெட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன் சேஃப்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 செட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ புதுசாக அறிமுகமான இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் எல்லாரோட மொபைல் ஃபோன்லையும் இதை செக் பண்ணி பாருங்க. இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.